ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1867வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 3ஆம் திருமொழி முடிய அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்று முதல் 4ஆம் திருமொழியை அனுபவிக்க தொடங்க வேண்டும். இந்த 4ஆம் திருமொழி முதல் கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு பாடியிருக்கிறார் அடுத்து வரும் திருமொழிகளாலே. அதனுடைய இந்த 4ஆம் திருமொழியின் ஒரு முன்னுரையை, சிறு முன்னுரையை இப்போது அனுபவிக்கலாம். ராமாவதார் காலத்திலே தோன்றாமல் பிற்பட்ட காலத்திலே பிறந்தவர்களும் நம்மை போன்றவர்களும் இறைவன் திருவருளை இழக்கலாகாது என்பதற்காக அல்லவா எம்பெருமான் கண்ணனாக திரு அவதாரம் செய்தருளினான். ராமாவதாரம் வெறுப்பு, பகை இவற்றின் எல்லை நிலமாக இருப்பவர்கள் கூட விரும்பி அனுபவிக்கத்தக்கது. அந்த அவதாரத்தில் எம்பெருமானிடம் தோற்ற அரக்கர்கள் கூற்றாகவே முன்னிரண்டு திருமொழிகளில் எம்பெருமானை, ராமபிரானை அனுபவித்தார். முன்னிரு திருமொழிகளும், அதாவது 10ஆம் பத்து 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் ராமாவதார அனுபவமாய் சென்றன. இனி அடுத்து வரும் திருமொழிகள் கிருஷ்ணாவதார அனுபவமாய் செல்கின்றன. பகைவர் வாயாலே போற்றுவது போல ராமாவதாரத்தை அனுபவித்தார் ஆழ்வார். அன்புள்ளவர்கள் புகழ்வது போல கிருஷ்ணாவதார அனுபவம் செல்கிறது. எனவே பகவத் விஷயத்தில் போற்றும் முறையிலும் வெறுப்பாகவும் ஏதேனும் ஒரு படியாக எடுத்துரைத்தால் அது ஏற்கத்தக்கதே என்பது இதன் மூலம் புலனாகிறது. கண்ணபிரான் அவனுக்கு விளையாட்டில் இருந்த விருப்பத்தாலே பால் உண்பதையும் மறந்து திரிய யசோதை பிராட்டி அப்பிரானை அழைத்து பால் உண்ணாமையை அவனுக்கு அறிவித்து பால் உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தியபடியை ஆழ்வார் தாமும் அனுபவிக்க விரும்பி தம்மை அந்த பிராட்டியாகவே, யசோதை பிராட்டியாகவே கருதி கொண்டு அவனை அம்மம் உண்ணுமாறு வேண்டுவது இந்த திருமொழி. விருப்பத்துக்கு எல்லை நிலமாக அமைந்த யசோதை பிராட்டியின் கூற்றாக இந்த திருமொழியில் கண்ணனை பற்றி அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். பெரியாழ்வார் திருமொழியிலே உச்சி போதிலே பால் உண்ண அழைத்தார். யசோதை பாவனையிலே கண்ணபிரானை உச்சி பொழுதிலே பால் உண்ண அழைத்தார். அரவணையார் ஆயரேரே என்ற தமது 2ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் மூலம். அந்தியம்போதிலே முலையுண்ண அழைக்கிறது இந்த திருமொழி, திருமங்கை ஆழ்வாரின் இந்த திருமொழி. இதுவே இந்த இரண்டுக்கும், இந்த 2 ஆழ்வார்களின் திருமொழிகளுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஆழ்வார்களுக்கு எம்பெருமானின் அவதார லீலைகளிலே ஈடுபாடு மிகவும் அதிகம். அதிலும் கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் மிகவும் ஆழங்கால் பட்டு பாடியிருக்கிறார்கள். என்றாலும் கூட ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதார லீலைகளிலே மனதினை பறிகொடுத்து மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள். உதாரணத்திற்கு திருமங்கை ஆழ்வார் இந்த 10ஆம் பத்திலே 2 திருமொழிகளில் மட்டும் ராமாவதாரத்தில் ஈடுபட்டு பாடிவிட்டு கிருஷ்ணாவதார லீலைகளை 6 திருமொழிகளில் பாடியிருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். அடுத்து வரும் 6 திருமொழிகளாலே கிருஷ்ணாவதார லீலைகளை திருமங்கை ஆழ்வார் பாடிய அந்த அளவிலே, பேசிய அளவிலே நாம் அதனை அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை முதல் இந்த 4ஆம் திருமொழியின் பாசுரங்களை நாளை முதல் அனுபவிக்க தொடங்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், பரம காருணிகர், இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.
பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் இல்லை என்றால் நம்மால் இந்த பாசுரங்களுக்கு சிறந்த உரையினை அனுபவிக்க இயலாது. அப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.